பாத்துட்டு வந்துட்டோம். அடுத்து எங்கடா போறோம்? அடுத்து செம்மையா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம். சரிடா, கொஞ்சம் ரோட்டையும் பார்த்து ஓட்டு. இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கெல்லாம் உயிர் மேல அம்புட்டு பயமா சித்தப்பு? ஆமாண்டா, இந்த உலகத்துல நான் இன்னும் எம்புட்டு சாதிக்க வேண்டியது இருக்கு. நம்ம பிறக்கிறது சாதாரண விஷயமா இருந்தாலும் இறக்குறது சரித்திரமா இருக்கணும்டா. சரித்திரம் ஆகுற அளவுக்கு உன் வாழ்க்கையில என்னத்த சாதிச்ச நீ? அது இன்னும் ஒன்னும் சாதிக்க ஆரம்பிக்கல. ட்ரிப் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். பிறந்ததுல இருந்து ஒன்னும் சாதிச்சு கிழிக்க முடியல. இவரு ட்ரிப்ப முடிச்சிட்டு போய் சாதிப்பாராம். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்டன்னு என் முன்னாடி நின்னு அலர்னாலும், நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலையும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப். எதுக்கு அடிச்ச? அம்பிட்டு கஷ்டப்பட்டு அஜித் டைலாக பேசி அப்படியே விட்டுட்டோம்னா சப்பையா போயிடாது. அதுக்குதான் ஒரு அடிய போட்டேன். அதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஏண்டா, நீ தானே பக்கத்துல இருக்க. அதுக்குன்னு உன்னைய விட்டுட்டு கோணையவா அடிக்க முடியும்? அடிப்ப கைய வந்துச்சுன்னா கைய உடைச்சு விடுவேன். அத கண்ணாடிய கலட்டியா? பாக்க சகிக்கல. நீ என்னத்துக்குடா பக்கத்து ஊர் வரைக்கும் வாய கோணிச்சுக்கிட்டு இருக்க? சொச்சோ, அழுகாதீங்க. பட்டு பிள்ளைல அங்க போயிட்டு குச்சி முட்டையும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன். ஏய், சிரிக்காதீங்கடா. குழம்பு சூப்பரா இருக்குமா? அப்படியாடி, நல்ல வகுத்துக்கு சாப்பிடு. இன்னைக்கு யாருமா சோறாக்குனது? எல்லாம் உனக்காக நான் தாண்டி செஞ்சேன். இந்த வீட்ல என்னைய விட்டா இம்பிட்டு ஆசாரமா சமைக்க யார் இருக்கா? அதானே, சமையல்ல எங்க அம்மாவை அடிச்சுக்க முடியுமா? கஷ்டப்பட்டு எல்லாம் உரிச்சு வதக்கி அரைச்சு குடுக்கறது நம்ம. கடைசியில சட்டியில போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு என் கைப்பக்குவம் போல வருமான்னு தீர்த்த வேண்டியது. நல்ல வேளை இன்னைக்கு எங்க அம்மா சோறாக்குச்சு. இந்த அண்ணிலாம் பண்ணிருந்தா மனுஷன் வாயில வைக்க முடியாது. பாவம், எப்படிதான் எங்க அண்ணன் டெய்லியும் அது கையால சாப்பிடுதோ. இன்னைக்கு நல்லா மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். பாண்டி, சும்மா பேரக்கு பக்கமா நல்ல வல்லு வதக்கு நல்லி தின்னுடா. நீங்க சாப்பிடலையா? இப்போ என்னடி அவசரம்? அவ பொறுமையா சாப்பிட்டுக்கட்டும். நீ முத சாப்பிடு. ஆமா நாத்தனாரே, நீ தானே ஊர்ல இருந்து என் வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்க. அப்படியும் ஒரு நாள் 2 நாள்ல உன் வீட்டுக்கு கிளம்பி போயிருவ. அதனால நீயே முத சாப்பிடு நாத்தனாரே, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பேச்சு வழக்குல அப்படியே இவ வீடுன்னு சொல்றா பாரு. அம்சா, கொஞ்ச நேரத்துக்கு உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. மாப்பிள்ள வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, எது நினைச்சுக்க போறாரு? நான் என்னத்த பண்ணேன்? நீ ஒன்னும் பண்ணல. கொஞ்ச நேரத்துக்கு வாயை திறக்காம மட்டும் இரு. அதுல இந்த பக்கம் இருக்கிறது என்னமா? அதுவா, அது ஆட்டோட மூளை நாத்தனாரே. எனக்கு தான் நிறைய தேவைப்படும். அதனாலதான் உனக்கு மட்டும் நிறைய வச்சிருக்கேன். ஆத்தாடி, என்ன ஆத்தாலும் மகளும் முறைக்கிறாளுங்க. சரி, நீங்க சாப்பிடுங்க. உள்ள வேற எனக்கு வேலை கிடக்கு. எங்க இருந்துமா இவளெல்லாம் புடிச்ச? எல்லாம் தலை எழுத்து. என்னத்த சொல்ல? அந்த கழுதைய விடு, நீ முத சாப்பிடு. இந்த இடம் அழகா இருக்குடா. சித்தப்பு, நம்ம இந்த இடம் பார்க்க வரல, இன்னும் உள்ள போகணும். இன்னும் உள்ளயா? டேய், இதுவே ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்கு. இன்னும் உள்ள போனா தொலைஞ்சு போயிட மாட்டோமா? ஓ சித்தப்பு, அதான் இத்தனை பேர் வரோம்ல, எப்படி தொலைஞ்சு போவோம்? அதுக்கு இல்லடா, ராங் டர்ன் மூவி பாத்துருக்கியா? அதுலயும் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து எல்லாரும் காட்டுக்குள்ள போவாங்க. இந்த காடு இதே கணக்கா தாண்டா இருக்கும். அங்க போன எல்லாத்தையும் அங்க இருக்க காட்டுவாசிங்க கொடூரமா கொன்றுவாங்க. யோ, ஏயா அந்த அளவுக்குலாம் இங்க சீன் இல்ல, பேசாம இரு. ஆமா சித்தப்பு, நீ பயப்படாத. இங்க நான் நிறைய தடவை வந்திருக்கேன். இங்க பாருங்க மக்களே, நான் காட்டுக்குள்ள போய் என் உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரையும் புடிச்சு ஜெயில போட்டுருங்க, அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். என்ன வாக்குமூலம் குடுக்குறியா பாடி சோடா? அது எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்டா. ஆள் இல்லாத காட்டுக்குள்ள நீங்களே கூப்பிட்டு வந்து இங்கேயே அடிச்சு கொண்டு விட்டு என் சொத்தெல்லாம் ஆட்டைய போட நினைச்சீங்கன்னா என்ன பண்றது? ஆமா, நீயும் கோடி கணக்குல சொத்து வச்சிருக்க. உன்னைய பிளான் போட்டு கொண்டுட்டு அந்த சொத்தெல்லாம் நாங்க எடுக்கிறதுக்கு. நீ வச்சிருக்கிறதே அந்த 2 கிழிஞ்ச ஜட்டி தான். அதை வச்சு நாங்க என்னையா பண்ண போறோம்? ஏய், சும்மா காமெடிக்கு சொன்னேன்டா. ஆமா, காமெடி. உன் மூஞ்ச பார்த்தாப்புல இருக்கு. சரி, வாங்க போலாம். இன்னும் எம்பது தூரம்டா போனோம்? 2 கிலோமீட்டர். சரி சரி, டக்குன்னு நடைய கட்டுங்க. ஐயோ, நடக்க வச்சே கொன்றுவாங்க போல. காலு வலிக்குது. சித்தப்பு, என்ன அதுக்குள்ள உட்காந்துட்ட? பக்கத்துல வந்துட்டோம் சித்தப்பு, இன்னும் கொஞ்ச தூரம் தான். இததானடா நீ பல மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்ச தூரம்னா எப்படி தூரம் அத சொல்லு. 2 கிலோமீட்டர். உங்க அப்பா மவனை கொண்டே போடுவா. எம்பட்டு நேரமா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், இதவே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையே தானையா சொன்னேன். அட போடா, முட்டி வெளியே வந்துருச்சு.
வயசாயிட்டாலே அப்படிதான் சித்தப்பு. விடு விடு, எனக்கு வயசாயிடுச்சு அதனால உட்கார்ந்துருக்கேன். நீங்க எல்லாம் இளந்தாரி தானே, எனக்கு உட்கார்ந்தீங்க, நின்றுகிட்டே இருக்க வேண்டியதானே. எல்லாம் உனக்கு ஒரு கம்பெனிக்கு தான். ஏலே கார்த்தி, நீ சொன்ன இடத்துக்கு போக வேணாண்டா, வா திரும்ப போலாம். ரோட்டுக்கு முன்னாடியே இருக்கிற இடத்துக்கு போலாண்டா, வா. யோ, இம்புட்டு தூரம் வந்துட்டு திரும்ப போலாங்கிற, இதெல்லாம் பெரிய மனுஷன் பேசுற பேச்சா? பெரிய மனுஷனே இல்ல, ஆளை விடுங்க. சித்தப்பு, இன்னும் 2 எட்டு வச்சா நான் சொன்ன இடத்துக்கே போயிடலாம். எந்திரி, இன்னும் 2 எட்டு வச்சா ஒரேதான் நான் பரலோகத்துக்கே போயிடுவேன் போல. அதெல்லாம் போக மாட்டேயா, கார்த்தியை நம்பினோ ஒரு கைவிடப்படார். நல்ல டயலாக்கு மட்டும் பேசுடா, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த இடமும் நல்லாதான் இருக்கு. இந்த மரம்லாம் பாரு, எத்தனை வருஷத்துக்கு பழைய மரமோ. எத்தான் தண்டி. Two hours later. தள்ளு தள்ளு, நான் பாக்குறேன். யோ, தள்ளி விட்டு போறேன்னு உள்ள விழுந்துறாத. ஏய், சூப்பரா இருக்குடா. தண்ணி எப்படி வெள்ளையா இருக்கு பாரு. இது என்ன நம்மூரா? நல்லா கண்ணன் கரைன்னு கம்மா தண்ணி கணக்கா இருக்க. கொடைக்கானல்ல அப்படிதான் இருக்கும். நான் போய் குளிக்க போறேன். ஏய், நீங்களும் வாங்கடா. நல்லா குளு குளுன்னு சில்லுன்னு இருக்குதுயா. இம்பிட்டு நேரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கு இடம் ஒர்த்தா இருக்கா? ஏய், சூப்பரா இருக்குடா. நான் கூட உன்னைய லேசா நினைச்சிட்டேன். பாத்தியா கொக்கா, இதை விட சூப்பர் பிளேஸ் ஒன்னு வச்சிருக்கேன். அது எப்படி தூரம்டா போனோம்? ரொம்ப தூரம்ல இல்ல, 2 கிலோமீட்டர் தான். இன்னும் கொஞ்ச தூரம் அப்படியே நகுந்து போயா. நீயும் வாடா, நான் மட்டும் தனியா போக மாட்டேன். நானும் தான் சித்தப்பு, முன்னாடி போ, பின்னாடியே வர்றேன். நீங்களும் வாங்கடா. அங்கெல்லாம் வரல, இங்கேயே நல்லா தான் இருக்கு. தண்ணிய பாக்க பாக்க ஆசையா இருக்குடா. காத்து நல்லா ஜிலி ஜிலின்னு அடிக்கிறதுக்கு மனசு எலசா இருக்கு. என்னதான் நமக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி காத்தாட கிணத்து மேட்ல உட்காரும்போது நிம்மதியா இருக்கு. நீங்களும் தான் மக்களே, உங்களுக்கும் லைஃப்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கா? எதையும் யோசிக்காதீங்க. பக்கத்துல எங்க மரம் இருக்கோ அங்க போய் தனியா நின்னுக்கோங்க. நல்லா கண்ணை மூடிட்டு மூச்சை இழுத்து விடுங்க, எல்லாம் சரியாயிடும். அதுக்குன்னு நீங்க பாட்டுக்கு மழை வர டைம்ல மரத்துக்கடியில போய் நின்னுக்கிட்டு இருக்காதீங்க. கடைசியில அம்சாக்கா தான் சொல்லுச்சுன்னு மரத்துக்கடியில நின்று அந்த நேரம்னு பார்த்து மின்னல் அடிச்சு தேவையில்லாம பிரச்சனையா போயிடும். ஏய் அம்சா, சொல்லு நயன்தாரா. நான் வரதுக்கு முன்னாடி யார்கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருந்த? அதுவா, என் ஃபேன்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். உனக்கு ஃபேனா? ஆமா, யூடியூப்ல நான் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? நீ ஃபேமஸா? நான் பார்த்ததே இல்ல. அம்சா அக்கானா அம்பிட்டு ஃபேமஸ். இப்பலாம் எந்த காலேஜா இருந்தாலும் கெஸ்டா என்னதான் கூப்பிடுறாங்க. இங்க போனா என்ன மரியாதை எனக்கு. பசங்கலாம் அடிச்சு புடிச்சு ஓடி வந்து அம்சாக்கா அம்சாக்கான்னு கத்தி போட்டோ எடுத்துட்டு போவாங்க. அவங்கூடயே தான் நானும் சுத்திக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடந்த மாதிரி தெரியலையே. அது ஃபியூச்சர்ல நடக்க போறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல எப்படி இதெல்லாம் நடக்கும்? அப்படி கேளு. நம்மளும் என்ன பண்றோம், ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்றோம். அதுல நிறைய பாட்டுக்கு வீடியோ எடுத்து எடுத்து வெறும் ஷார்ட்ஸா போடுறோம். எல்லாரும் பார்த்து நமக்கு லைக் போடுவாங்க. அதனால ரொம்பக்கு நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோம். அதுல நமக்கு என்ன லாபம்? நம்ம நல்லா ஃபேமஸ் ஆயிட்டோம்னு வச்சுக்க, எங்க போனாலும் மேடம் செல்ஃபி செல்ஃபின்னு கேட்பாங்க. அதுலயே நிறைய ப்ரமோஷன்லாம் வரும் நமக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, சினிமா பாட்டுக்கு ஆடி ஆடி வீடியோ போட்டதுக்கு அவார்ட் எல்லாம் கொடுப்பாங்க.